ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தினை மாவு வச்சு நல்லா ஹெல்த்தியான கெட்டி உருண்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை பொரிவிலங்காய் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தினையை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய அழுக்கு இருக்கும். அதை அப்படியே நம்ம வறுத்து செய்ய முடியாது. அதனால் நல்லா 2-3 தடவை இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு அகலமான தட்டில் கொட்டி நல்லா வெயிலில் ஒரு நாள் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நிழலில் கூட காட்டன் துணியில் வச்சு ஃபேன் காற்றுல கூட உலர வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதும் ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து வச்ச தினை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சுக்கலாம். தினை நல்லா ஆறினதும் ஒரு தண்ணி ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஃபைன் பவுடராக வராது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த அரைச்ச மாவுலேருந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். மீதி மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது சிறுபயிறு வேணால் கூட வறுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட எல்லாம் கலந்து வர மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை கரைச்சி வடிகட்டிட்டு தான் பாகு எடுக்க போகிறோம். நீங்கள் எடுக்கிற வெல்லம் தூசு மண் இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பாகு எடுத்துக்கலாம். இதில் தூசு மண்ணெலாம் இருக்குன்றதால நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதை ஒரு வாணலில் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் பாகு எடுக்கணும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், வெல்லம் பாகு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக பாகை ஊற்றி இந்த மாதிரி எடுக்கும்போது அது கையில் எடுக்க வரணும். இந்த மாதிரி உருட்டும் போது கொஞ்சம் உருண்டையாக வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பாகு வந்ததும் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தென்னை மாவெல்லாம் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிறவளுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. நாங்கள் அதிலே வச்சு பிடிக்க முடியாது. இது ரொம்ப சூடாக இருக்கும். சூட்டோடு தான் இந்த உருண்டையை பிடிக்கணும். ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால் எந்த அளவுக்கு வேகமாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இல்லைனா பொல பொலன்னு உருண்டை பிடிக்க வராது. இதில் ஆல்ரெடி மீதி இருக்கிற தென்னை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சூடு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி மாவு தூவிட்டு உருண்டையை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். நல்லா பிடிக்கும் போதே அழுத்தி அழுத்தி பிடிங்க, அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நான் கலந்து வச்ச மாவில் ஒரு 8 உருண்டை அளவுக்கு தான் என்னால் பிடிக்க முடிஞ்சுது. மீதி கொஞ்சம் ஆறிடுச்சு. ஒரு 2-3 உருண்டை ஆறிடுச்சு. இது எந்த அளவுக்கு சூடாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சோம்னா சீக்கிரமாக பிடிச்சிடலாம். இது ஆறினதால் உருண்டை பிடிக்க வரல.
இந்த உருண்டைலாம் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாக ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான உருண்டையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.